ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராட்டு பாவைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போறாங்க. டிஃப்ரெண்டாட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாவைக்காய். இது வாங்கிட்டு வந்து 4-5 நாள் ஆகுது. இன்னும் குழம்பு வைக்கல. இதை போட்டு நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோங்க சாதத்தோட. டிஃப்ரெண்டாட்டு கசப்பே இல்லாமல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவைக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. டைபெட்டிஸ்காரங்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. நார்மலாகவே எல்லாருமே சாப்பிடுங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு எந்த நோயும் வராதுங்க. பாவைக்காயில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிருமியும் நம்ம உடம்புல இருக்க கிருமியும் அழிச்சிருங்க. அதுக்கு தான் பாவைக்காய் சாப்பிடுதாங்க. சுகர் வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது நிறைய கிருமிகள் உற்பத்தி ஆகுங்க. அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அந்த பாவைக்காய் சாப்பிட்றது. அதிகப்படுத்தாது. அதனால இது அடிக்கடி எடுப்பாங்க. நம்ம நார்மலாகவே குழந்தைகளுக்கும் கொடுத்து சிப்ஸ் மாதிரி போட்டு பண்ணி கொடுங்க, சாப்பிட்ருவாங்கங்க. குழந்தைகளும் நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு சின்ன குழந்தைகளே பழகிருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவி எடுத்துட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணணும். பாவைக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட்டிங் போர்டில் வச்சு நம்ம 2 சைடையும் மூட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிடணும். உள்ளுக்கு வந்து விதை பருவம் விதையா இருந்தனா எடுத்துருங்க. பிஞ்சு விதையா இருந்தனா சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் பிஞ்சு விதையா தான் இருக்கு. எல்லா காயுமே பிஞ்சியா தான் இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. பாவைக்காய் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சு விதையாக தான் இருக்குது. நல்ல விளைஞ்ச விதையாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க தூர. விளைஞ்ச விதையாக இருந்தாலுமே சாப்பிடலாங்க. வேர்க்கடலை மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்குன்னா இதை மசாலா போட்டு சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 250 கிராம் எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவை தந்தோடு எடுத்துக்கோங்க. எல்லாமே பிஞ்சு விதைங்க. முழு பாவைக்காய் போட்டும் குழம்பு வச்சு போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். முழு பாவைக்காய்ட்டு பிஞ்சு சின்ன சின்ன காயாட்டு எடுத்து முழுசாக போட்டு வைக்கலாங்க. ரெண்ட்ஸாக கட் பண்ணி விட்டு போட்டோன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம கசப்பு இல்லாமல் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப்பிங் பண்ணியும் ஃப்ரை பண்ணலாம் உள்ளுக்குள்ளே மசாலா வச்சு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்தோட, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாங்க. இந்த மசாலா வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இல்லாமல். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வேர்க்கடலைங்க. நான் எடுத்துருக்க பாவைக்காய்க்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிடலாம். நல்லா வறுத்துக்கணும். கடலை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்டுருச்சு. டப் டப்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிடலாங்க. இந்த குழம்புக்கு வந்து சீக்ரெட்டான மசாலா இதுதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டும் கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலையும் பூண்டும் நல்லா வறுத்துருச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். இப்போ மிளகு சீரகமும் கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுத்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இதே கடாயில் பாவைக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். பாவைக்காவை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வேர்க்கடலை, பூண்டு, சீரகம், மிளகெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது, கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும். குறைன்னு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போகிறோம். இப்போ கடாயை ஆட் பண்ணிட்டு
நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில பண்ணணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருக்கு தேங்காய் விட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ நாள் சாப்பிடலாங்க, ஒன்றும் செய்யாது. ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், கம்மியாட்டு. அதில் வந்து நிறைய கெட்ட கொழுப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ உளுந்தம்பருப்பு கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 10 வெங்காயம் கிட்ட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணுங்க, நல்லா மணமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க. குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதுல இருந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால ஒரு ஸ்பூன் தனியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். மஞ்சள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் துவக்குங்க, நல்லா வெந்துருங்க. சாப்பிடும்போது நல்ல பாவக்காய் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், இந்த மாதிரி போட்டு வதக்குனீங்கன்னா. சப்பாத்திக்கெல்லாம் நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி புளி கரைச்சி விட்டு பண்ண போகிறேன். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு கரைச்சா போகிறோங்க. இங்கே புளிக்குழம்பு வைக்கதா இருந்தால் லெமன் சைஸுக்கு ஆட் பண்ணிக்காங்க. இது நெல்லிக்காய் சைஸுக்கு போட்டால் போதும், ரொம்ப புளி கரைக்கக்கூடாது. இன்னும் நம்ம வேர்க்கடலை போட்டனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் கரைக்கணும். அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேர்க்கடலை பொடி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிரும் பிறகு. உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. தக்காளியை போட மறந்துட்டேன், இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நல்லா வெந்துடும் உங்களுக்கு, வேகட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா தக்கன்னு கொதிக்குங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இங்கே அரைச்சி கிரேவியாகவும் ஊற்றலாம், கையை கொட்டு பிசைஞ்சும் போடலாம், இந்த மாதிரி முழுசாகவும் போடலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பவுடரை ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வேர்க்கடலை போட்டதும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க. லைட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். சூப்பரான கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. அடுப்பை இறக்கிட்டு தான் போடணுங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குழம்பு வந்து. பாவக்காயோட பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பாவக்காய் குழம்பு வச்சாச்சு. சாதத்தோட போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். லஞ்சு வந்து சுட சுட சோறுங்க. சுட சுட சோறு, அப்புறமா பாவக்காய் குழம்பு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து அரைக்கீரை கடைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடைசலுக்கும் பாவக்காய் குழம்புக்கும் இன்னைக்கு லஞ்சு எங்கள் வீட்டில் இதுதான். பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம். கசப்பே இல்லைங்க. யாருமே பாவக்காய்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இது கீரை கிடக்குறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாவக்காய் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.